8th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை யூனிட்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதை இந்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து எ பேர்ட்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக பார்க்கணும் நம்ம. ஸோ எ பேர்ட்ஸ் ஐ டேக்ஸ் அப் about 50% of its head. Our eyes take up about 5% of our head. To be comparable, a bird's eyes, our eyes would have be the size of the baseballs. ஸோ வந்துட்டு பேர்ட்ஸோட ஐ அதோட மொத்த ஹெட்டிலேயே வந்து 50% ஹை தான் இருக்குமா. அதே மாதிரி நம்ம இதில் வெறும் 5% தான் வந்து நம்ம ஹெட்டில் 5% தான் வந்து கண் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ் would have to be the size of baseballs அப்படின்னு அதோட கம்பேர் பண்ணுறப்போ பேஸ்பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை எழுதுனது யார் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பேர் வந்துட்டு த நோஸ் ஜுவல் எழுதுனது வந்து ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி சொல்லுவோம்ல அவங்க. ஸோ த நோஸ் ஜுவல் எழுதுனது சி ராஜகோபாலாச்சாரி. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வந்து ராஜாஜின்னு அழைக்கப்பட்டார். அவர் இந்தியன் பொலிட்டீஷியன், இது எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. ஸோ வந்து ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜென்ரல். ஸோ இந்தியன் பார்ன் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னா இவர் தான். த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்லேயும் இருந்திருக்காரு. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிசிபென்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத ரத்னா. வாங்கின ஃபர்ஸ்ட் சிவிலியன் யார் அப்படின்னா வந்து ராஜாஜி. செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா கன்சர்ன்ட் வித் த செல்ஃப் கன்சர்ன்ட் வித் த செல்ஃப். டிஸ்டைன் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் கான்டெம்ப்ட் ஆர் ஸ்கான். மக் ஹீப் அப்படின்னா ஹீப். அடுத்து கிரப் அப்படின்னா ஃபுட்டு. மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னா எ ஜுடிக்கல் ஆஃபீஸர் வித் லிமிடெட் அத்தாரிட்டி டு அட்மினிஸ்டர் அண்ட் என்ஃபோர்ஸ் த லா. டிஸ்கிரேஸ் அப்படின்னா the state of being dishonored or covered with the same. அடுத்து ignorant அப்படின்னா unaware. கன்சோல்டு அப்படின்னா வந்து கம்ஃபர்டட் இன் த டைம் ஆஃப் கிரீஃப் ஆர் டிசப்பாயின்மெண்ட், சமாதானப்படுத்துறது. சஸ்பெக்டட் அப்படின்னா பிலீவ் டு பி அ காஸ் ஆர் அட் ஃபால்ட், சஸ்பெக்ட் பண்ணுறது, டவுட் பண்ணுறது. ஃப்ளட்டர் அப்படின்னா டு ஃப்ளாப் ஆர் வேவ் குவிக்லி பட் இர்ரெகுலர்லி, ஸோ இந்த கையாட்டுற மாதிரி. ஸோ கன்ஃபைன்ட் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட், கெப்ட் இன் ஏ லிமிடெட் ஸ்பேஸ் ஆர் ஏரியா. பேனிக், ஃப்ரைட்டன்ட், க்ரூயல், மெர்சிலஸ் ஆர் ஹார்ட்லெஸ். கிரேவ்லி அப்படின்னா இன் கிரேவ் ஆர் சீரியஸ் மேட்டர். ஸோ இதை திரும்ப இருக்க பார்த்தலாம். செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா கன்சர்ன்ட் வித் த செல்ஃப். டிஸ்டைன் அப்படின்னா ஃபீலிங் ஆர் கண்டெம்ட் ஆர் ஸ்கான். மக் ஹீப். கிரப் அப்படின்னா ஃபுட்டு, கிராப் பண்ணி சாப்பிட்றது. ஸோ கிரப் ஃபுட். மெஜிஸ்ட்ரேட் ஏ ஜுடிக்கல் ஆஃபீஸர் வித் லிமிடெட் அத்தாரிட்டி டு அட்மினிஸ்டர் அண்ட் என்ஃபோர்ஸ் த லா. டிஸ்கிரேஸ் அப்படின்னா டிஸ்ஹானர்டு. அடுத்து இக்னோரண்ட் அப்படின்னா அன்னவர், தெரியவே செய்யாமல் இக்னோர் பண்ணுறது. அடுத்து வந்து கன்சோல்டு அப்படின்னா கம்ஃபர்ட் பண்ணுறது, கன்சோல் பண்ணுறது. அடுத்து சஸ்பெக்டட் அப்படின்னா டவுட் பண்ணுறது. ஃப்ளட்டர் அப்படின்னா வந்து இந்த குவிக்காக வந்து கையாட்டுறது இல்லை இர்ரெகுலர்லி. அடுத்து வந்து கன்ஃபைன்ட் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட், கெப்ட் லிமிடெட் ஸ்பேஸ் அண்ட் ஏரியா. பேனிக்னா பயப்படுறது. க்ரூயல்னா இப்போ மெர்சிலஸ். கிரேவ்லி அப்படின்னு என்ன கிரேவ் ஆர் சீரியஸ் மேட்டர். அடுத்து இன்டீட் அப்படின்னா இன்ஃபேக்ட். த புவர் உமன் இஸ் இன் பேனிக்னா ஃபியர். இன்டீட்னா இன்ஃபேக்ட், பேனிக்னா ஃபியர், கன்சோல்னா கம்ஃபர்டட். செல்ஃப் சென்டர்னா யூஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர். ஈகோயிஸ்டிக், செல்ஃப் சென்டர்னா ஈகோயிஸ்டிக். சீக்ரெட்டிவ். விஸ்பரிங் அப்படின்னா மர்மரிங், அப்படி காதில் சொல்கிறது. டிலைட்டுக்கு ஆப்போசிட் வந்து சாரோ, எஸ்ஓ இது. அடுத்து டிஸ்கிரேஸ் வந்து ஹானர். கேர்லெஸ்னா கேர்ஃபுல். சீக்ரெட்னா பப்ளிக். கன்ஃபைன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அன்லிமிட்டட் இந்த மாதிரி. ஸ்பேரோஸ் பில்ட் தேர் நெஸ்ட் இன் த ரூஃப். த டைமண்ட் ஜுவல் வாஸ் லையிங் இன் த மக் ஹீப். அந்த மண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு. த டைமண்ட் ஜுவல் பிலாங் டு மீனாட்சி அம்மாள். சுப்பையா வந்து சர்வெண்ட், குப்பாய் is the servant maid of Meenakshi Ammal. Ramaya and his wife lived in the fear of being caught. ஸோ ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இவங்க வீட்டில் வந்து குப்பாயின்றவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே வந்து விழுந்திருக்கும், அந்த பேர்ட்ஸ் கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ டைமண்ட் விழுந்திருக்கும், குப்பாய் மேலே பழி விழுந்திருக்கும். பட் இவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கில்ட் ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஸ்டோரி. 2 sparrows built a nest on a top tree, இல்லை டாப் ஹவுஸில் தான் வந்து பண்ணியிருக்கோம். குப்பாய் ஸ்வெப்ட் அவுட் ஆஃப் டைமண்ட் ஜுவல் ஃபால்ஸ். அவங்க எடுக்கல, ஸ்வெப்ட் வெளியில் அவங்களாம் தள்ளலை. ராமையா கேவ் த டைமண்ட் ஜுவல் டு த மெஜிஸ்ட்ரேட், அதுவும் ஃபால்ஸு. ராமையா ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் த பாக்ஸ். ஆமாம். அடுத்து போலீஸ் சர்ச்டு ராமையாஸ் ஹோம், அது சர்ச் பண்ணலை, இருந்தாலும் அவங்க பயத்திலே இருந்தாங்க. அடுத்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா வந்து சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் வந்து
மீனிங் ஸ்பெல்லிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சவுண்டு மட்டும்தான் ஒன்றா இருக்கும். ஸோ ஹோமோஃபோன்ஸ் ஆர் தி வேர்ட்ஸ் வித் த சேம் ப்ரொனவுன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அந்த சவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன் சவுண்ட்ஸு நியூ நியூ, ஹோல் நைட் சிசி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ எம் நாட் allowed to drink soda. The wind blew the leaves. I will meet my friend. I will play the role in the second play. I have seen the movie already. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்கல, இந்த வேர்டை தான் கரெக்டானது. Every morning my father likes to look at the dew on the glass. இந்த வியூ பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து சென்னை இஸ் த capital of Tamil Nadu. I was very bored last week. அடுத்து the cat caught the scent of your mouth. அந்த ஸ்மெல்லு அதான் சென்ட்டு. இது சென்ட்டுன்னு பர்சன்ட் அது மாதிரி. The sun rises in the east. அடுத்து அப்ரிவேஷன் ஏடிஎம் நமக்கு தெரியும். ஜிபினா ஜிகாபைட், பர்சனல் கம்ப்யூட்டர், இது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், இதெல்லாம் தெரியும். இஎம்ஐஎஸ்னால் எஜுகேஷன் மினிஸ்டர், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். எஸ்பிஐ தெரியும், ஓடிபி தெரியும், ஐஎஃப்எஸ்சி தெரியும். பிடிஎஃப் வந்து போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், லைட் எமிட்டிங் டயோட், அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது நமக்கு தெரியும். ஜிகாபைட், பிசி, சிஇஓ, இஎம்ஐஎஸ், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேவா. அடுத்து வந்து நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். அது அடுத்து இந்தியன் ஃபினான்ஸ் சிஸ்டம் கோடு, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, ஜிஎஸ்டின்னு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. அடுத்து அக்ரோனிம் ஆவடி. இது வந்து ஆர்மர்டு வெஹிக்கிள் அண்ட் அமுனிஷன் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. அடுத்து வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அடுத்து யுடிஎஸ்சி அப்படின்னா யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். அடுத்து பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் நமக்கு தெரியும். நியூஸ்னால் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல். அடுத்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். இசிஜி அப்படின்னா எலக்ட்ரோகார்டியோகிராம், ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன், எஸ்சிஇஆர்டி அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இது வந்து கல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது நமக்கு தெரியும். யூனிசெஃப் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட், நேஷ்னல் இது வந்து நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் சயின்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அடுத்து எய்ட்ஸ் வந்து அக்யூர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரம், ஏடிஹெச்டி வந்து அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ப்ராக்டிவிட்டி அப்படிம்பாங்க. அட்டென்ஷன் டிஃபிஷியன்சியோட சில பசங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றினது. யூஎஃப்ஓனா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லுவாங்க. யூஎஃப்ஓனா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். எஃப்எஃப்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். அவ்வளோதான். Why do bats sing? அப்படின்னா to locate one another, to warn other birds to find a mate. Birds perch very high so that other birds can hear them, other birds can see them. The health of a bird can be determined எப்படின்னா by the length of its song, by the complexity of its song. வால்யூமை பொறுத்து இல்லை, இது ரெண்டு பொறுத்து. ஷார்ட்டர் பேர்ட் vocalizations or warnings. Young birds perfect their songs by listening and interaction. Younger birds perfect their songs by listening and interaction. Fitness is health. How do variations in the basic song help the birds recognize other members? அடுத்து ஃபுல்லாக பேசிக் கான்வர்சேஷன். ஆக்சுவலி எதுக்கு வந்து யூனிட்டில் இருக்க எல்லாமே பார்க்குறோம் அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எல்லாமே சிலபஸில் இருக்குது. ஸோ அதை தாண்டி 9th 10th வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனும் அது போக கிராமர் பார்ட் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதில் இருந்தால் மோஸ்ட்லி வரும். இது சிலபஸில் இருக்கனால எங்கே இருந்தனாலும் என்ன கொஸ்டின்னாலும் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரீடிங் 6th to 8th வந்து எல்லாமே ஒரு ரீடிங் விட்டுக்கிறது வந்து நல்லது. இது வந்து ஜஸ்ட் வந்து க்ரீட்டிங்ஸ், எப்படி ஒருத்தங்கள்ட்ட பேசுவீங்க,
அப்படின்றதுக்காக ஒரு ப்ராக்டிஸு, அந்த மாதிரி எப்படி பேசுகிறது, ஒரு கான்வர்சேஷனுக்காக குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் சொல்கிறது அந்த மாதிரி. ஃபார்மல் லெட்டர் எப்படி இருக்கும்? சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கும், டேட்டு, நேமு, சப்ஜெக்ட், இன்ஸ்டன்சஸ் சொல்கிறது, பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோசிங் பேராகிராஃப், அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி, க்ளோஸு, தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லுது. சப்ஸ்கிரிப்ஷன் யூ சின்சியர்லி அப்படின்னு சென்டர்ஸ் நேம்னா பை போட்டு எழுதுறது. இது இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோசிங் பேராகிராஃப் அப்படி டேரெக்டாக இப்படி வந்துடும். சில இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதோட எக்ஸாம்பிள் இது. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன்னா நமக்கு தெரியும், பேர்லாம் வருது நவுனு. ப்ரோனவுன் அப்படின்னா ஐவி, யூ, ஹி இந்த மாதிரி சொல்கிறதுலாம் ப்ரோனவுன். வெர்பு தெரியும். ஸோ அட்வெர்ப் அப்படின்னா வெர்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது, வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி. ஸோ வந்து வெர்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஓகேவா, டிஸ்கிரைப் பண்ணுறது தான். வெரி, பியூட்டிஃபுல்லி, கிளவர்லி, குவிக்லி, பாசிபிளி, நெவர், ஆஃபன் இதெல்லாம் வந்துட்டு அட்வெர்ப். அட்ஜெக்டிவ் வந்து பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், குட், பேட், நவுனை பற்றி சொல்கிறது. அடுத்து ப்ரிப்போசிஷன்னா இன், அட், ஆஃப் இந்த மாதிரி வர்ற வேர்ட்ஸ்லாம் ப்ரிப்போசிஷன். அடுத்து கன்ஜெக்ஷன் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணுறது 2 இதை. ஸோ அண்டு, பட், பிகாஸ், ஆர், ஸ்டில், நெய்தர், ஈதர், ஆர் இதெல்லாம். இன்டர்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா வந்து இன்டர்ஜெக்ஷன்னா அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மாதிரி, அலாஸ், பாவ், ஹரே, ஓ, ஹலோ, ஹஷ், பிரேவோ இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன், ஓகேவா. அடுத்து நவுனில் 5 டைப் இதில் கொடுத்துருக்கு. அது என்னென்னா ப்ராப்பர் நவுனு, காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அந்த பேர், ஒரு ஊர் பேர், மனுஷங்க பேர், நாட்டோட பேர் எல்லாமே ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் அப்படின்னா பாய், கேர்ள், உமன் காமனாக ஏதோ ஒரு பேரை வச்சு சொல்கிறது. கலெக்டிவ் நவுன் அப்படின்னா வந்து நிறையா பீப்புளை கலெக்ஷன் ஆஃப் என்ன சொல்லுது, நிறைய சப்ஜெக்ட்ஸை வந்து சேர்த்து ஒரே பேரில் சொல்லுது. போலீஸ், ஆர்மி, க்ரௌட், பீப்புள், டீம், நேஷன், ஃபேமிலி இங்கெல்லாம் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒன்லி. அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா குவாலிட்டி, கைண்ட்னஸ், ஹானஸ்டி, ஆக்ஷன், லாஃபர், ஹேட்ரட், ஸ்டேட்னா யூத்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றே தனித்தனியாக சொல்கிறது. குவாலிட்டி பேஸில், ஆக்ஷன் பேஸில், ஸ்டேட் பேஸில் சொல்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மெட்டீரியல்னா கோல்டு, சில்வர், ஃபைபர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொன்னால் மெட்டீரியல் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், ஓகேவா. இதில் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தது தான். அப்துல் கலாம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா ஹாபி, ஆக்டிவிட்டி இதெல்லாம். கலெக்டிவ் நவுன்னா பீப்புள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் பார்ட் வந்து ஒரு குவாலிட்டி, ஹானஸ்டி, ஸோ அந்த மாதிரி. அடுத்து fill in the blanks with the suitable collective nouns. அடுத்து herd of cows அப்படின்வாங்க. அடுத்து flock of birds, பேர்ட்ஸோட கேதரிங். ஸோ flock of birds. choir of singers, chorusன்னு சொல்லுவாங்களா, ஸோ choir of singers. அடுத்து bottle of milk, cup of tea, swarm of ants, bunch of grapes, bowl of rice, pair of shoes, shower of rain. So herd of cows, flock of birds, choir of singers, bottle of milk, cup of tea, swarm of ants, bunch of grapes, bowl of rice, pair of shoes, shower of rain. ஓகேவா. இப்போ வந்து ப்ரொனவுன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசிவ் அட்ஜெக்டிவ். பொசிவ் அட்ஜெக்டிவ்னா மை, அவர், யுவர், தேயர், ஹிஸ் இந்த மாதிரி வர்றது. பொசசிவ் ப்ரொனவுன் இது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ், மை திங்ஸ், மை பிளேஸ் அப்படி. இது வந்து நவுனே வந்து பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லுவாங்களே அது. ஸோ மைன், அவர்ஸ், யுவர்ஸ், தேயர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், இட்ஸ். அந்த மாதிரி. அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சேஞ்ச் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் வித் கரெக்ட் ப்ரொனவுன். ஐ saw Mr. Balu this morning and gave him my homework. ஓகேவா. himனு வரும். he doesn't Muthu likes computer games but he doesn't play it வரும். ஓகே. it very often. my aunt lives in Trichy but என்ன வரும், she often comes to visit my home. Neil Armstrong born in 1930. Neil Armstrong, ஸோ அகெயின் வரும்போது he landed on moon. he helped the old lady. he gave her food அப்படின்னு வரும். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இந்த வாசிக்கும் போதே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும்.
அடுத்து பொசிவ் அட்ஜெக்டிவ், பொசிவ் ப்ரொனவுன் எப்படின்னு டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். மை புக், மை ஷர்ட் அப்படி வந்தால் அது இஸ் மைன், யுவர்ஸ், ஹெர்ஸ், யவர்ஸ் அப்படி வந்தால் பொசிவ் ப்ரொனவுன். சேஞ்ச் த பொசிவ் அட்ஜெக்டிவ் இன்ட்டு பொசிவ் ப்ரொனவுன். ஸோ இதை தான் வந்து இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மை பென், திஸ் பென் இஸ் மைன் அப்படி மாற்றி போடணும். ஓகேவா? திஸ் மிஸ்டு பர்ஸ் இஸ் ஹெர்ஸ், நைஸ் பீச் இஸ் ஹெர்ஸ், த நியூ புக் இஸ் மைன், காஸ்ட்லி பர்பிள் இஸ் மைன். ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதணும். அடுத்து transitive verbs, intransitive verbs. இதில் வந்து transitive verbs as express action, intransitive verbs as express action without an object. இதில் ஆப்ஜெக்ட் இருக்கும், இதில் ஆப்ஜெக்ட் இருக்காது, அவ்வளோதான். intransitive அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்த ஆப்ஜெக்ட் இருக்காது. I threw the ball, we beat them, I think that you are correct. இதில் வந்து இருக்காது. I ran swiftly, I ran in the race. ஸோ ஆப்ஜெக்ட் இல்லைன்னா intransitive verbs, அவ்வளோதான். அடுத்து வந்து இன்கரெக்டாக இருக்கிறது, இது கரெக்டாக இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ கேனாட் கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர், ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். ஹி ஹேஸ் கிரே ஹேர்ஸ், ஹி ஹேஸ் கிரே ஹேர். ஹேர்ஸ் நிறைய இருக்குன்றதுக்காக அப்படி சொல்லணும்னு இல்லை, ஹேர்னு மட்டும் சொன்னால் போதும். வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச், வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச். ஸோ பை பைசைக்கிள், பை ட்ரெயின், பை வாட்ச் இப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி இதுவே எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் இருக்கும், பட் இது தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ என்ன வரும்? கோப்பப் வராது, கோப்பு, ஹேரு, பை வாட்ச். ஓகே, பை பைசைக்கிள், பை ட்ரெயின், பை வாட்ச், இது மறந்துடக்கூடாது. அடுத்து போயம். ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கெர்ச்சன். ஸ்பெஷல் ஹீரோ கிறிஸ்டினா எம் கெர்ச்சன். இது வந்து ஃபாதரை பற்றினது. ஸோ அந்த போயம் எப்படி வரும்னா, when I was a baby, you would hold me in your arms, I felt the love and tenderness, keeping me safe from harm. You were the dad chosen for me from some place up above. ஸோ எல்லாமே வந்து அப்பாவை பற்றினது. கிறிஸ்டினா எம் கெர்ச்சன். டெண்டர்னஸ் அப்படின்னா ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், எவர்லாஸ்டிங், லாஸ்டிங், ஃபாரெவர், வெரி லாங் டைம். ஸ்பெஷல்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். ஸோ டெண்டர்னஸ் அப்படின்னா ஜென்டில்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், எவர்லாஸ்டிங்னா லாஸ்டிங் ஃபாரெவர், ஸ்பெஷல்னால் நமக்கு தெரியும் அதுதான். ஹி ஆல்வேஸ் வேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம், சி ஸோ லக்கி டு கெட் யூ. ஸோ இதெல்லாம் வந்து போயமில் இருந்து வர பேசிக் கொஸ்டின்ஸு. ஓகேவா? அலிட்ரேஷன் எப்படின்னா ஒரே லெட்டர்ஸ் இருக்குது, சம்திங், ஸ்பெஷல். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது அலிட்ரேஷன். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். பேரலல் ரீடிங், இன்னொரு போயம் வந்து பேரலாக கொடுப்பாங்க. ஒன்லி அ டேட். ஒன்லி அ டேட் எழுதுனது யாருன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அது வந்து கிறிஸ்டியன், இது வந்து கெஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி அ டேட், கெஸ்ட். ஒன்லி அ டேட் வித் அ டயர்ட் ஃபேஸ் கம்மிங் ஹோம் ஃப்ரம் த டெய்லி பிரிங்கிங் லிட்டில் ஆஃப் கோல்ட் அண்ட் ஃபேம் டு ஷோ ஹவ் ஹி பிளேட் த கேம். ஒன்லி அ டேட், அதான் ஒன்லி அ டேட். ஓகேயா? த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. ஒரு பாப்பா வந்து தனியாக வந்திருக்கும். ஸோ அது ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க. எப்படி ஒரு தெரியாத லேடி வந்து பேசுவாங்க, இன்னொருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவும் வருவாங்க. ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான் இது. ஓகேவா? பிளாட்ஃபார்ம், உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இது வந்து எழுதினது வந்து ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் இஸ் எ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், நாவலிஸ்ட் அண்ட் போயட், த ஃபேவரட் ரைட்டர் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன். ஃபேவரட் ஃபர்ஸ்ட் நாவல் வந்து ரூம் ஆன் த ரூஃப். ரூம் ஆன் த ரூஃப் வாஸ் பப்ளிஷ் வென் ஹி வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் டீன்ஸ். நாவல் ஒன்றுக்கு இந்த மெமோரியல் அவார்டு வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. ரூம் ஆன் த ரூஃப் வந்து மெமோரியல் அவார்டு வந்து ரூம்க்கே வந்து கொடுத்தாங்கன்னு ஞாபகம். ரைஸ் மெமோரியல் அவார்டு. ஆல்சோ ரைட் சில்ட்ரன் அண்ட் சிம்பிள் ஹில் ஃபோக் ஆஃப் உத்தராகண்ட். உத்தராகண்டில் தான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் வந்து 9th ஸ்டாண்டர்டில் ஒரு யூனிட் வந்து எழுதியிருந்தார் இல்லையா, ரஸ்கின் பாண்டு. ஒரு ஐ கான்ட் கிளைம் த ட்ரீ எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான். ஸோ ஹிஸ் மேஜர் ரைட்டிங்ஸ் இன்க்ளூட் an island of trees, a bond with mountains, the India I love. He has also been honored with the Sahitya Akademi Award for his contribution. Sahitya Akademi Award கிடச்சிருக்கு இவருக்கு. ரூம் அண்ட் டாப்காக மெமோரியல் அவார்டு கிடச்சிருக்கு. அது போக இவர் எழுதினது என்னென்ன, அண்ட் ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ், அந்த யூனிட்லேயும் ட்ரீஸ் பற்றி தான் எழுதியிருப்பார். ஸோ இங்கேயும் என்ன பண்ணுறாரு, ட்ரீஸ் பற்றி தான் எழுதுகிறாரு. எ பாண்ட் வித் த மவுண்டெயின்ஸ். ஸோ மவுண்டெயினில் தான் ட்ரீலாம் இருக்கும் இல்லையா. ஸோ மவுண்டெயின், ட்ரீஸ், இந்தியா ஐ லவ், இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ இந்தியா ஐ லவ் இதெல்லாமே வந்து ரஸ்கின் பாண்ட் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு.
அடுத்து இன்ஃபர்னோ a place or situation that is too hot or noisy, இதான் இன்ஃபர்னோ. சரி, அது place or situation that is too hot or noisy. Having, to rise or lift with force, heavy force. அடுத்து dismally அப்படின்னா cheerless, disனாலே ஒரு cheerless தானே. அடுத்து serenity, state of being calm. சரினா being calm. encounter அப்படின்னா brief meeting, encounter பண்ணுறது brief meeting. clutched அப்படின்னா grasped tightly, imposing. clutched அப்படின்னா இது grasped tightly, clutch எப்படி நல்லா டைட்டாக ஹேரில் இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து imposing அப்படின்னா grand and impressive in appearance. embarrassed அப்படின்னா felt awkward. அடுத்து nuisance அப்படின்னா causing inconvenience, annoyance. அடுத்து staggered அப்படின்னா walked, moved unsteadily, அப்படி விழுந்துடுற மாதிரி. அடுத்து wagging அப்படின்னு move rapidly to and from. அடுத்து resentfully அப்படின்னா feeling, expressing bitterness, indignation or having treated unfairly, ஒரு கவலை தான் அது. அடுத்து grinning அப்படின்னா smiling broadly. squatting அப்படின்னா crouch or sit with one's knees bent, அந்த ஸ்கவுட் போடுவாங்க அதில் ஸ்குவாட் அது. அடுத்து வந்து hustling அப்படின்னா push, roughly, jostle. அடுத்து shrieked, அடுத்து high pitched piercing sound. அடுத்து mowed அப்படின்னா move slowly, இந்த க்ரௌட் ஸ்டேஷன் வந்து அப்படி பொறுமையாக மூவ் ஆகுறது. patronizing அப்படின்னா treat in a way that apparently கைண்டாக ட்ரீட் பண்ணுறது. obviously easily perceived and understood, obviously கரெக்டாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அடுத்து jolted அப்படின்னா pushed abruptly or roughly. அடுத்து inferno a place or situation too hot or noisy. அடுத்து having to rise or lift with force, heavy வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸாக தூக்குறது. அடுத்து disனாலே cheerless. அடுத்து serenity அப்படின்னா வந்து சேர்றதுன்னா காமாக இருந்தால் தான் சேர முடியும், காமாக இல்லாட்டி சேரவே முடியாது. என்கவுண்டர்னால் ப்ரீஃப் மீட் பண்ணி தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. அடுத்து கிளச்னா நல்லா பிடிச்சிக்கிறது, கிராஸ் பண்ணி. அடுத்து வந்து imposing கிராண்ட், இம்ப்ரெசிவ் இன் appearance, போஸ் பண்ணாலும் appearance நல்லாயிருக்கும் போஸிங் பண்ணால். அடுத்து embarrassed அப்படின்னு ஆக்வர்டாக இருக்கிறது. nuisance அப்படின்னா வந்து inconvenience. அடுத்து staggered அப்படின்னு walked or moved unsteadily, அப்படி உள்ளே போகிற மாதிரி, ஃபால் ஆகிற மாதிரி. wagging அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்ட move rapidly to and from. resentfully feeling, expressing bitterness on indignation, having, திரும்ப அனுப்பிடுறாங்கன்ற மாதிரி, அது இன்டிக்னிட்டி அந்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி. grinning அப்படின்னா ஸ்மைலிங் broadly, ஸ்குவாட்டிங்கு ஸ்குவாட் பண்ணுறது. அடுத்து வந்து hustling அப்படின்னா வந்து push, roughly, jostle. shrieked அப்படின்னா uttered a high pitch piercing noise. moved அப்படின்னா வந்து இந்த ஸ்லோவாக க்ரௌடில் மூவ் ஆகுறது. patronizing அப்படின்னா வந்து குட், apparently kind. obviouslyனா வந்து understood, cleverly, easily perceived. அடுத்து jolted அப்படின்னா pushed abruptly or roughly. அடுத்து சதீஷ் மதர் handed to her son big box of chocolates வந்து கொடுத்துருக்காங்க. the train would come to 12 o'clock. strange lady gave tea and samosas வந்து அருணுக்கு கொடுக்குறாங்க. அருண் வாஸ் sitting on platform number 8, அதான் அந்த கதை பேர். சதீஷ் and அருண் were 12 years old boys. woman in white dressed simply. train வந்து waves of stream. bowler வந்து அருண். சதீஷ் வந்துட்டு பாய் ஆஃப் சேம் ஏஜ். ஸ்பெக்டாக்கிள்ஸ்னால் மதர் ஆஃப் சதீஷ். அவங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து காப்பாற்றிடுறாங்க அவனை. அந்த லேடி வந்து அப்படி போயிடுறாங்க கூட்டத்திலேயே. அடுத்து கனெக்டிங் டு செல்ஃப். ஸோ வந்து இதெல்லாமே வந்து சென்டென்ஸ் மேக்கிங். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அடுத்து யூனிட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவே லாங்காக போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் யூனிட் 2 வந்து பார்க்கலாம்.